மோகன்ஜி, அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ் இப்படியெல்லாம் இயக்குநர்கள் இருந்தாலும் கூட இந்த பக்கம் மோகன்ஜி மாதிரியான இயக்கங்களும் தமிழ் சினிமாவில் இருக்கத்தான் செய்கிறாங்க. மோகன்ஜி படங்கள் பார்த்திங்கன்னா மேக்கிங்லேயோ கிராஃப்ட்லேயோ இல்லை கதை சொல்லலையோ எதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த படம் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அவர் அந்த பப்ளிசிட்டி மூலம், அதாவது பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை தொடர்ந்து தன் படத்தில் வைக்கிறாரு. அப்படிங்கிறது மூலமே பார்த்திங்கன்னா மிகுந்த பரபரப்புக்குள்ளானார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய திரௌபதி படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு, வசூலும் உருவாச்சு. ருத்ரதாண்டவம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன். பகாசுரன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் மோகன்ஜி படங்கள்லாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாதுங்க, லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த தேவையில்லாத மீடியா தான் அவரை வேணும்னே வளர்த்தி விடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க தான் சொல்கிறோம். இப்போ எல்லாத்தையும் மீறி மோகன்ஜி அவர்கள்ட்ட மீடியா பல கேள்விகள் கேட்டுச்சு. அதில் கோட் படம் பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் தான் கோட் படம். உண்மையாலுமே ரொம்ப நல்ல படம். எல்லாத்துக்கும் மேலே டீஏஜிங் பண்ண அந்த விஜய் சாரை விட அப்பா விஜயா நடித்தவரோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப 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 நல்லா நடிச்சிருந்தார். இன்னும் கூட அந்த கேரக்டர் இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு அப்படின்னு சொன்னவர், விஜயோட அரசியல் பிரவேசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உல்டாவாக பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் சார் இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு ஹீரோ. அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்கு வர்றது நிச்சயமாக நல்ல விஷயந்தான், ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் விஜய் சார் தன்னுடைய பாதையை தவறாக சூஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அவர் தவறான பாதையில் போகிறாரோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள், குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லவே இல்லை, ஆனால் கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னால் எங்கே பிஜேபியோட ஆதரவாளன் அப்படிங்கிற முத்திரை விழுந்துருமோ அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் தான் அவர் நம்ம தமிழ் இந்து பண்டிகைக்கான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லவே இல்லை. மற்றபடி விஜய் சாரோட இந்த அரசியல் பணம் நல்லா தான் இருக்கும், பட் அவர் போகிற பாதை தவறான பாதை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம மோகன்ஜி. ஸோ மோகன்ஜியோட கூற்று உண்மையாக விஜய் அவர்கள் தவறான பாதை தான் போகிறாரா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.